ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட போக்கோ F1ஓட சக்ஸஸர்னு சொல்லப்படுற போக்கோ X3 ப்ரோ தான் இருக்குது. இன்றைக்கி இதை வந்து நம்ம எப்படி இருக்குது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா Qualcomm snapdragon 860 120Hz டிஸ்பிளே 48 MP குவாட் கேமரா அப்புறம் 5000 mAh பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பிளாக், அப்புறம் வேரியண்ட் வந்து 6GB RAM அப்புறம் 128GB தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 24,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 தான். கீழே எதுவுமே கொடுக்கல. சரி, இதை இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது, எல்லோ பாக்ஸ். இதில் போக்கோன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. அப்புறம் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் இருக்குது. கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள். நமக்கு வந்து ரெட் ஆக்சென்ட்டோட வந்து டைப் சி கேபிள் வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த சார்ஜர். இது 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர். இதோட ரேட்டிங்ஸை பார்த்துடலாம். ஆமாம், 11 volts 3 amps. ஸோ இது வந்து ஒரு 33 watts சார்ஜர் தான். சரி, இப்போ இதோட சீலை ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு ஒரு நாள் நல்லா யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல். A2Z மொபைல் கரூர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் லைவ் டெமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீக்லி ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடுத்து ஏதாவது மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக A2Z மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து 2 tone பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்க ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசி பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா போக்கோட பிராண்டிங் இருக்குது. இந்த போக்கோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கிரேடியன்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா மாடியூல் பார்க்குறதுக்கு அப்படியே போக்கோ X3யில் இருக்கிற மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட திக்னஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.4 mm. அப்புறம் இது வெயிட்டாகவுமே இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 215 grams. இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, சிம் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே எம்பெடடாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IR பிளாஸ்டர் அப்புறம் இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 கலரில் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்கிறது வந்து சொல்லுங்கள். இப்போ இதோட சிம் ட்ரே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்களா இல்லை டெடிகேட்டட் கொடுத்துருக்காங்களா நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ சாரி, இங்கே இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ப்ளஸ் மெமரி கார்டு, அப்படி இல்லைன்னா 2 சிம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சென்டர் பஞ்சோல் தான் இருக்குது. அப்புறம் இதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் குட்டியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 inch. இது ஒரு LCD டிஸ்பிளே தான். அப்புறம் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Full HD+. இதோட ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120Hz வந்து கொடுத்துட்டாங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து 60Hz தான் இருக்கும். நம்ம தான் போய் செட்டிங்ஸில் போய் 120Hzக்கு மாற்றணும். நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணோடனே 120Hzக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். ஸோ கைஸ், அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5160 mAh பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பெரிய பேட்டரி தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே 33 watts சார்ஜருமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க PD சார்ஜருக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 33 watts சார்ஜரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மற்ற PD எனேபிள், அதாவது பவர் டெலிவரி எனேபிள் சார்ஜர்லையுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இது செக் பண்ணுறதுக்கோசரம் என்னோட OnePlus 9 Proவோட PD சார்ஜரில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பண்ணுச்சு. அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து snapdragon 860 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. snapdragon 860 பார்த்தீங்கன்னா snapdragon 855+ஓட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனோட ரீநேம்ட் வெர்ஷன் தான் சொல்லும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் சிப்செட் தான். மேபி ஒரு சில ஏரியாஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த ஃபோனோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் சிங்கிள் கோர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக தான் இருக்குது. பட் மல்டி கோர் ஸ்கோர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கம்பேரிசன் கோர்ஸரும் snapdragon 888ஓட நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ்.
ஆல்சோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி லைன் தான். பட் ஆனால் ரேம் வந்து LPDDR5 ரேம் யூஸ் பண்ணாமல் LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 8 MP அல்ட்ராவைட், அப்புறம் 2 MP ஆஸ் யூஸ்வல் டெப்த் மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 20 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, 48 MP இருக்குது, ஷார்ட் வீடியோ இருக்குது, பனாரமா இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, vlog இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, AI வாட்டர் மாடல் இருக்குது, லாங் எக்ஸ்போஷர் இருக்குது, டூயல் வீடியோ இருக்குது. நம்ம வீடியோ வந்து எவ்வளோ ஃப்ரேம் ரேட் வந்து இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரேம் ரேட்ஸில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். 4K 30, 1080p 60, 1080p 30, அப்புறம் 720p 30ல் தான் எடுத்துக்க முடியும். ஸோ பரவாயில்ல, நிறையா கேமரா ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து MIUIயில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI ப்ளஸ் போக்கோ லான்ச்சரில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம போய் இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷனில் வந்து பார்ப்போம். Android 10ல் இருக்கா 11ல் இருக்கான்னு பார்க்கலாம். அபவுட் ஃபோன் மேலே இருக்குது, சாரி. நமக்கு பார்த்தீங்கன்னா Android வெர்ஷன் 11ல் தான் இருக்குது. MIUIயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12.0.04ல் தான் இருக்குது. அப்புறம் இந்த 128GB பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17.4GB வந்து ஆக்குபைடாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தரலாம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட், அதாவது 6GB RAM ப்ளஸ் 128GB ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா. 8GB RAM ப்ளஸ் 128GB ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 10 Pro Max கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஓவராலாக ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Redmi Note 10 Pro Max வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 ஃபோனோட ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் வந்து போட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதான் வந்து பெஸ்ட் கேமிங் ஃபோன் அண்டர் 20,000 rupees. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் பார்த்தீங்கன்னா 860. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் ஃபோன், பட்ஜெட் கேமிங் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.